நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த கன்று வந்து எங்கள் வீட்டில் போடுற கன்று 4வது கன்று. தாத்தா வந்து சின்ன கன்றாக இருக்கும்போது ஒரு கன்று கொண்டு வந்து கொடுத்தாரு அம்மாவுக்கு. அது பேர் கண்மணின்னு நான் தான் பேர் வச்சேன். அதுலேருந்து எங்கள் வீட்டில் 4 கன்று உருவானுச்சு. 2வது டைம் போட்டுற கன்று பேர் வந்து விநாயகினி. அந்த விநாயகினிக்கு பிறந்த குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க பாரு, அவங்க போட்டது தான் இப்போ இருக்க இந்த கன்று. இது வந்து டெரி கன்று. இதை பார்க்குறதுக்காகவே நானும் அவங்களும் ஊர்லேருந்து வந்திருந்தோம். பார்க்கவே பிஸ்கட் கலரில் நல்லா அழகெல்லாம் இருந்துச்சு. கன்று மட்டுமே போட்ட உடனே நடக்குமா. நாங்கள் கன்று பார்த்துட்டு அப்படியே சீம்பால் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் கன்றால் எழுந்திரிக்கவே முடியல. அப்புறம் அம்மா தான் வந்து தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்ட உடனே எந்திரிச்சு நின்றுக்குச்சு. அது பாட்டுக்கு நின்றுக்கிட்டு அம்மா அம்மான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த பெரிய மாடு அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. நாங்களும் அதுக்கிட்ட நின்று நானும் அவங்களும் விளையாண்டுட்டு இருந்தோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வேற மழை காலமாச்சா, பின்னாடி பார்க்கவே நல்ல பச்சை பசேருன்னு இருந்தது. அந்த கன்றுக்கு புல்லுமே அங்கேயே இருந்திருக்கும். கண்ணுக்கிட்ட நான் உட்கார சொன்னாங்க. அவங்களே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு கன்று கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். கன்று அது பாட்டுக்கு பயப்படாமல் இந்தாண்டி ஓடிட்டு இருந்தது. போட்டு நாங்கள் 2 நாள் கழித்து தான் போய் பார்த்தோம். அதுக்கு இன்னும் பேர் இன்னும் வைக்கல. உங்கள் வீட்லேயும் கன்று போட்டிருந்தா அதோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் கன்றுக்குட்டி பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.